Hi viewers and subscribers, welcome to RGB Ideas. இன்னைக்கு நாம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொல்கட்டை. ஒரு கப் பால், அரை கப் வெல்லம், அரை கப் அரிசி மாவு. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் அரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா கொதி வரும். கொதி வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இதில் அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போயிடும். ஸோ ஸ்லோவில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. மாவை நல்லா பசைஞ்சு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரை கப் வெல்லம் போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு கப் பாலை ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. கொதி வந்ததும் கரைச்சி வச்சிருக்கிற வெல்லம் இதில் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது வெல்லத்தோட ஸ்மெல் போகிற வரைக்கும் 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பிடிச்சி வச்சிருக்கிற அரிசி மாவு உருண்டையை இதில் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துக்கிட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் இதை கொதிக்க விட்டீங்கன்னா அரிசி மாவு உருண்டை கெட்டியாகிடும். 5 நிமிஷத்தில் கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் வியூவர்ஸ், 3 பொருட்களில் ஈஸியான சுவையான கணேஷா ஸ்பெஷல் பால் கொல்கட்டை ரெடி. நீங்கள் வேணும்னா இதில் ஏலக்காய் தூள் இல்லைன்னா தேங்காய் தூள் போட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். எல்லா வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.